இந்த பொங்கல் இங்க உதிக்கிற சூரியன் மாதிரி, சூரியன் தெரியுதா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நீங்கி பிரகாசமா பொங்கட்டும். உழைப்பு சோம்பல் நீங்கி சந்தோஷம் பெருகட்டும். அப்புறம் புது முயற்சி புது வெற்றி இந்த பொங்கல் உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ வருஷத்துக்கு ஒரு இடம் பொங்கல் கொண்டாடும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்றோம். என்னோட மனசுல என்ன நினைக்கிறேன்னா, உண்மையா நம்ம வாழ்த்து சொல்றது யாருக்கு தெரியுமா, யாருக்கு சொல்லணும் தெரியுமா? நாம இன்னைக்கு தமிழ்நாடே பொங்கல்ல ஜாலியா கொண்டாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணும்போது நாம தவறையும் தெரிஞ்சும் தெரியாமலும் கீழே போடுற குப்பையை அல்றதுக்கு இன்னைக்கும் வேலைக்கு நம்ம போடுற குப்பையை அல்றாங்க பாத்தீங்களா, அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் நாம பொங்கல் வாழ்த்து சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நேரில் 2 பேர்ட்ட பார்த்து சொல்லிட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ இருந்தாலும் என்னுடைய மனசுல இருக்கிற சிந்தனை தான், வருஷம் ஃபுல்லா நம்ம எங்கேயோ போறோம் வரோம் எல்லாம் பண்றோம். ஆனா இந்த வருஷத்துக்கு ஒரு நாளும் லீவு போடாம நாம தெரிஞ்ச தெரியாமலும் போடுற குப்பைகளை நமக்காக அள்ளி சுத்தம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் உண்மையா நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். அதான் என்னோட ஆசை. ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.